ஆகவே இந்த மாநாட்டில் நமது தோழமை கட்சிகளின் மகளிரணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சரியாக 4 மணிக்கு இசை நிகழ்ச்சியுடன் நம்முடைய மாநாடு தொடங்கும். 5 மணியிலிருந்து தலைவர்கள் உரையாற்ற தொடங்குவார்கள். 9 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை நாம் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். சரியாக 9 மணிக்கு மாநாடு நிறைவு பெற வேண்டும். எனவே காலம் தாழ்ந்து மாநாட்டுக்கு வரும் எண்ணத்தை தோழர்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். 3 மணி அல்லது 4 மணிக்கே மேடைக்கு வந்து சேர வேண்டும். அந்த மேடை, அதாவது எதிரிலே அமர்கிற அந்த வடிவமைப்பு ஆண்களும் அமர்வதற்கு ஏற்ப நாற்காலிகள் போடப்படும். 2 வண்ணங்களில் நாற்காலிகள் இருக்கும். நீலம் சிவப்பு அல்லது நீலம் வெள்ளை என்கிற அடிப்படையில் 2 வண்ணங்களில். மேடைக்கு நேர் எதிராக மைய பகுதியில் மகளிர் அனைவரும் அமர்வார்கள். மேடை மகளிருக்கு பின்புறம், மகளிருக்கு இடப்புறம், மகளிருக்கு வலப்புறம் பா வடிவத்தில் ஆண்கள் அமர்வார்கள். பெண்கள் அமர்கிற பகுதியில் ஒரே ஒரு ஆண் கூட போய் அமர முயற்சிக்க கூடாது. மேடையின் இடப்புறத்தில், அதாவது மேடையிலிருந்து பார்த்தால் வலப்புறத்தில் தோழமை கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் விவிஐபி அமர்வார்கள். அதற்கு அங்கே ஒரு 100 இருக்கைகள் போடப்படுகின்றன. அந்த இடத்திலும் தோழர்கள் யாரும் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அமர்வதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடாது. மேடையிலிருந்து இடப்புறம், பார்வையாளர் பகுதியிலிருந்து பார்த்தால் வலப்புறம் முழுக்க மீடியாவுக்காக ஒதுக்கப்படுகிறது. இந்த ஒரு பகுதி முழுவதும் மீடியாவுக்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த பகுதிக்குள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இயக்கத்தோழர்கள் உள்ளே நுழைவதற்கு முயற்சிக்கக்கூடாது. மேடையில் நமது கட்சியின் மகளிரணி செயலாளர், தோழமை கட்சிகளின் மகளிரணி செயலாளர்கள் அமர்வார்கள். மற்ற அனைவருமே மேடைக்கு எதிர்ப்புறத்தில் விவிஐபிக்காக ஒதுக்கப்படுகிற இருக்கைகளில் தான் அமர வேண்டும். இப்போதே தோழர்கள் அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆளாளுக்கு மேடையிலே வந்து அமர்வதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. இன்னும் மாநாட்டுக்கு நெருக்கத்தில் யார் யார் மேடையில் அமர்வார்கள் என்பதை நான் குறிப்பாக அறிவிக்க இருக்கிறேன். எனவே தோழர்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநாடு வெற்றிகரமாக அமைய உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இயன்ற அளவுக்கு வரும்போதே உணவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும். வண்டியிலேயே நமக்கான உணவு, குடிநீர் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வரும் வழியிலோ போகும் வழியிலோ கடைக்கண்ணிகளில் நின்று உணவு சாப்பிடுகிறோம் என்கிற பெயரால் நாம் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் செயல்பட வேண்டாம். நமக்கு எதிரான சக்திகள் ஏதேனும் வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. காவல்துறை வழிகாட்டுதலின்படி எங்கே வாகனத்தை நிறுத்த வேண்டுமோ அங்கேதான் நிறுத்த வேண்டும். எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த பகுதிகளில் நிற்க வேண்டும் என்பதை காவல்துறை முன்கூட்டியே நமக்கு ஒரு அறிவிப்பு தந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், உங்கள் மாவட்டங்களில் இருந்து எத்தனை வண்டிகள் வருகின்றன, அந்த வண்டிகளுக்கான எண்கள் என்ன, அந்த வண்டியில் எந்த மாவட்டம் என்று எழுதப்பட்ட விவரங்கள் உட்பட மொத்த எண்ணிக்கை உட்பட தலைமைக்கு நீங்கள் அனுப்பினால் அது காவல்துறையினருக்கு நாம் வழங்கப்படும். காவல்துறையினர் அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்களில் இருந்து வருகிற வண்டிகள் இந்த புறமும், டெல்டா மாவட்டங்களில் இருந்து வருகிற வண்டிகள் இந்த புறமும், மேற்கு மண்டலத்திலிருந்து வருகிற வண்டிகள் இந்த பகுதியிலும் என்று அவர்கள் ஒதுக்கி நமக்கான வழிகாட்டுதலை தருவார்கள். அந்த பகுதிகளில் வண்டியை நிறுத்திவிட்டு நீங்கள் நடந்து மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும். எனவே இதுதான் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் செய்கிற மிக முக்கியமான ஒத்துழைப்பு. இன்றைக்கு தேதி 25, நாளைக்கு 26ஆம் தேதிக்குள்ளாக எல்லா மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட செயலாளர்களோ அல்லது மாவட்ட பொறுப்பாளர்களோ தலைமையகத்திற்கு வந்து அந்த புடவைகளை, அதாவது சேலைகளை வாங்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் கிராமம் கிராமமாக அல்லது ஒன்றியமாக உரியவர்களுக்கு, மாநாட்டில் பங்கேற்கிற பெண்களுக்கு அந்த சேலைகளை ஒப்படைக்க முடியும். அவர்கள் அதை அணிந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். மாநாட்டுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டு மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன்.